ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 4வது மாதம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 3 மாதம் நம்மை கண்மணி போல நடத்தி 4வது மாதத்தை கொடுத்துருக்கிறார். இந்த 4வது மாதத்தில் கூட கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் வாக்குத்தத்தமே அதை தான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பாகம், இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கு. ஆகவே நமக்கு வாசல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்குன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, இது சொல்லும்போது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா நானே அப்படிங்கிறத வார்த்தை வருகிறது. அல்லையா, நானே தான் வாசல். இன்றைக்கி நிறைய பேர் வாசல் இருக்கலாம், எத்தனையோ வாசல் படி இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் நானே. நானும்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? நான் ஒருவனே, நானே அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுகிறார். அவர் தான் வாசலாக இருக்கிறார். அதில் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, அந்த வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் கேட்கலாம், எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாச்சு. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காகவே கடைசி வரையில் ரட்சிப்புள்ள இருக்கணும்னா அந்த வாசல் வழியாக போகணும். அந்த வாசல் வழியாக போகும்போது உள்ளே என்ன கொடுக்குறாருன்னு பாருங்கள். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டிடுவான். உள்ளே போனால் நிறைய கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். மேய்ச்சலை கண்டிடுகிறார். உள்ளே என்னென்னலாம் இருக்குது ஆசீர்வாதத்தை அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆக இந்த வருஷம், இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். உங்கள் குடும்பத்தார், நண்பர்கள், வேலை செய்யும் இடத்துலெல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் அவங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவார். அதுக்கு நம்மை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே இந்த மாதம் நமக்கு ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்புக்குள்ளே உள்ள நம்ம எல்லாரும் போய் அதில் ரட்சிக்கப்பட்டு அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.